ஒட்டகம் அப்படின்னும் பொழுது பாலைவனத்தை வந்து குறிக்கும். ஒட்டகம்னாலே நமக்கு எல்லாரும் பாலைவனத்தை குறிக்கும். அந்த பாலைவனத்துல வளரக்கூடிய ஒரு மரம்னு கேட்டீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் மரம் தான். ஸோ இந்த பேரிச்சம்பழம் அப்படின்னும் பொழுது பாலைவனத்துல தண்ணியே கிடையாது, அந்த தண்ணி இல்லாத இடத்துல ஒரு பேரிச்சம்பழம் வளருது. அந்த பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடும்போது அயன் சக்தி கிடைக்குதுன்றாங்க. அப்போ நீரில்லா இடத்துலையும் நீரை தேடி ஊடுருவி அதுல இருந்து வளரக்கூடிய ஒரு பழத்தை தரக்கூடிய ஒரு மரம் பொழுது நம்ம வாழ்க்கையில கஷ்ட துன்ப துயரங்களால நினைச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையும் பாலைவனம் போல வறண்ட போய் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை பசுமையாக்கணும்னா இந்த மரத்தை வீட்டுல வைக்க கூடாது. ஆனா அந்த வடிவத்தை நம்ம பார்க்கலாம். வீடுகள்லயோ மரமா வளர்க்க கூடாது. நம்ம சாப்பிட்டு போடக்கூடிய அந்த விதை வந்து சில நேரங்கள்ல வீட்டுல முளைக்கும். இந்த நீட்டா வளர்ந்து நிற்கும் தென்னை மரம் மாதிரி இருக்கும். சில நேரங்கள் அது வளர்ந்து நிற்கும். சோ அந்த மரம் நம்ம வீட்டுல வளர்க்க கூடாது. ஆனா அது தாந்திரிகம் சொல்லலாம். அந்த தாந்திரிகத்துல இந்த மரத்தை நம்ம பார்க்கலாம்.